வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். பிஎம் கிசான் 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டில் வர வைக்க போகிறாங்க என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் ஒரு கிறிஸ்டல் கிளியராக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். ஸோ 22வது தவணை தொகை எப்பொழுது உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்கு மக்களே. ஸோ 22வது தவணை தொகையை பெறுவதற்கு நீங்கள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற நேரிடும். ஸோ 22வது பயனாளிகளுடைய நிலை குறித்து தகவலை தான் நான் இப்போ பார்க்க போகிறேன். ஸோ பிரதம மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பிஎம் கிசான் என்பது மத்திய அரசால் நிதியளிக்கப்பட்ட ஒரு திட்டம். இது விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்ச நிதியாக 6000 ரூபாய் வரை வழங்கப்படுகிறது. இந்த திட்டம் 2019ஆம் ஆண்டு பியூஷ் கோயலால் அறிவிக்கப்பட்டது. எல்லோருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் அப்படின்றத நீங்களே எதிர்பார்ப்பீங்க. ஸோ இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் பிரகாரம் இந்த பிஎம் கிசானுடைய திட்டத்தில் யாரெல்லாம் பயன்பெற தகுதியானவர்கள், எப்போ இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை உங்கள் அக்கௌண்ட்டில் வரவு வைக்க போகிறாங்க, இதுதான் எல்லா மக்களுமே தினசரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகைக்கு உண்டான மாபெரும் அறிவிப்பை அரசு தரப்புலேருந்து இன்னும் ஒரு சில தினங்களில் வெளியிட போகிறாங்க. மார்ச் மாதம் 10ஆம் தேதிக்குள்ளார இந்த பிஎம் கிசானுடைய தொகை உங்கள் வங்கி கணக்கில் வந்துடும் அப்படின்றத தெளிவாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஸோ நாடு முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் இந்த 6000, அதாவது 3-4 மாதங்களுக்கு 2000 வீதம் 6000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள். ஸோ என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறி ஹாட்டாக இருக்குது. சில விதிமுறைகளை பின்பற்றாதவங்களுக்கு இந்த வங்கி கணக்கில் உங்களுக்கு நிராகரிக்கப்படும். ஸோ கேஒய்சி அடிக்கடி நீங்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும். பயனாளிகளில் விவசாய கருவிகள், பூச்சிக்கொல்லிகள் மற்றும் பிற அத்தியாவசிய பொருட்களில் முதலீடு செய்ய 2000 ரூபாயை பெற தகவல். ஸோ உண்மையான தகவலை மட்டும்தான் நீங்கள் கொடுக்கணும். ஸோ இந்த பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை குறித்து ஒரு சில அப்டேட். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு அரசு திட்டம். 22வது தவணை தொகை 2000 ரூபா, வருடத்திற்கு 6000 ரூபா நேரடி டிபிடி மூலமாக மட்டும்தான் உங்களுக்கு செலுத்த போகிறாங்க. எல்லாருமே எதிர்பார்க்கப்பட்டது பிப்ரவரி மாதம், ஆனால் மார்ச் மாதத்தில் முதல் வாரம் இல்லை 2வது வாரத்தில் கொடுக்க போகிறாங்க. தகுதியுள்ள விவசாய குடும்பங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும். தேவையான ஆவணங்கள் ஆதார், வங்கி கணக்கு, நிலப்பதிவுகள், மொபைல் நம்பர். ஸோ பேங்க்கோடு இணைக்கப்பட்ட அந்த டிபிடிக்காக ஒரு மொபைல் நம்பர் கரெக்டாக இருக்கணும். ஸோ இந்த பிஎம் கிசானுக்கு ஆதார் அட்டை கட்டாயமாக இருக்கும், வங்கி பாஸ்புக் கட்டாயம், ஐஎஃப்எஸ்சி கோடு, நில உரிமை ஆவணங்கள், சிட்டா, ஜமபந்தி, கஸ்ரா விவரங்கள், மொபைல் எண் ஆதாருடன் இணைக்கப்பட்டதாக இருக்கணும். அடையாள சான்று தேவைப்பட்டால் வாக்காளர் அடையாள அட்டை, ஓட்டுநர் உரிமை, முகவரி சான்றிதழ் ஆதாரில் இருந்தது வேறுபட்டால் வேறு யாராவது முகவரி சான்றிதழை இணைக்கணும். ஓகேங்களா? பாஸ்போர்ட் சைஸ் புகைப்படம். ஸோ அந்த பிஎம் கிசானுடைய போர்ட்டலில் பயனாளிகள் பட்டியலில் போயிட்டு நீங்கள் அப்டேட் எல்லாமே பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது ஏதாவது அப்டேட்டில் குறைகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த 22வது தவணை தொகை நீங்கள் பெறுவதில் உங்களுடைய டைமை இழக்க நேரிடுவீர்கள். அதனால் பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகையை பெறுவதற்கு இப்போந்தே உங்களை தயார்படுத்தி கொள்ளுங்கள் மக்களே. ஸோ அருகாமையில் இருக்கிற இகேஒய்சி மையத்துக்கு சென்று உங்களுடைய கேஒய்சி ஏதாவது முடிக்காமல் பெண்டிங்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அந்த கேஒய்சியை முடித்து வச்சுக்கோங்க. எல்லாமே ரொம்ப முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். ஸோ பிஎம் கிசானுடைய 22வது தவணை தொகை விரைவில் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர இருக்குது. 21வது தவணை தொகை 2000, 22வது தவணை தொகை 2000 சேர்த்து ஒரு சிலருக்கு 4000 ரூபா கூட அக்கௌண்ட்டில் போட போகிறாங்க. ஏன்னா 21வது தவணை தொகை இன்னும் நிறைய பேர்த்துக்கு வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சில பல காரணங்களால் அவங்க இப்போ கிளியர் பண்ணிட்டாங்க அப்படின்னா 2 தொகையும் சேர்த்து 4000 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவாங்க. நண்பர்களே, இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.